முருகனை பற்றிய, முருகப்பெருமானை பற்றிய பல தகவல்களை தந்திருக்கிறார் நக்கீரர். இதற்கு முன்பு வரை தமிழ் கடவுளாகிய முருகன் என்பதை நிரூபித்தார். எவ்விதத்திலே தமிழ் கடவுள் இந்த முருகப்பெருமான் என்பதை சொன்ன அதே நக்கீரர், அவர் தமிழ் கடவுள் மட்டுமல்ல, இந்த பாரதம் முழுவதற்குமான கடவுள், இந்த தரணிக்கே கடவுள் என்பதையும் இதே திருமுருகாற்றுப்படையிலே இந்த நிறைவு பகுதியிலே நிறைவாக பதிவு செய்திருக்கிறார். அது என்ன வரிகள் என்று சொன்னால், முருகன் தமிழ் கடவுள், குறிஞ்சி நில தலைவன், குறிஞ்சி நில கடவுள் சேயோன். அவன் பிறந்த இடம் எது? பாரதத்தின் வடக்கிலே. எவ்வாறு முருகப்பெருமான் நம்மை காப்பாற்றுகிறானோ, ஏமமுறச் செய்கிறானோ, அதே போல் நாம் சேமமுறுவதற்காக அந்த வடக்கிலே நிற்கிறதல்லவா இமயமலை, அந்த இமயமலையிலே பிறந்தவன் என்பதை பதிவு செய்கிறார். மேலும் அவர் யார் என்பதையெல்லாம் மிக அழகாக வர்ணித்திருக்கிறார். முருகன் அதனுடைய பிறப்பை பற்றி காளிதாசர் குமார சம்பவம் என்ற நூலையை எழுதியிருக்கிறார். அது வடமொழியில் தான் இருக்கிறது, சமஸ்கிருதத்தில் தான் இருக்கிறது. மகாபாரதத்திலும் இராமாயணத்திலும் கூட முருகப்பெருமான் இமயமலையில் பிறந்ததை பற்றி மிக அழகாக வர்ணித்திருக்கிறார்கள். சில மாறுபாடுகள் இருக்கும். ஆனால் அவன் இமயமலையில் பிறந்தான். சிவபெருமானுடைய நெற்றிக்கண், சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் அந்த இமயமலை அல்லவா, கைலாசமலை அல்லவா, அங்கே பிறந்தவன் முருகப்பெருமான்.